அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அற்பமான மற்றும் அற்புதமான வாழ்க்கை. முஸ்லிமான ஒவ்வொருத்தவங்களுக்குமே இந்த உலக வாழ்க்கை அற்பமானதுன்னு தெரியும். அப்ப அற்புதமான வாழ்க்கை எங்கே இருக்குன்னா ஆஃப்டர் டெத். ஆமாங்க, மரணம். மரணத்துக்கு பின்னதான் நிரந்தரமான வாழ்க்கை இருக்குன்னு ஒவ்வொரு ஈமான் கொண்ட மக்களுக்கும் தெரியும். ஆனா ஒரு சிலர் இந்த அற்பமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஈமான தொலைச்சிடுறோம். அந்த ஈமானை இறுக பிடிச்சிருந்தோம்னு வைங்களேன், நம்மளோட மர்மிய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். உலக வாழ்க்கை, அதாவது அரபுல துன்யான்னு சொல்லுவோம். இந்த துன்யாவுல நம்ம வாழப்போற வாழ்க்கை கொஞ்சம்தான். ஏன்னா நம்ம எவ்வளவு காலம் இங்க இருப்போம்னு தெரியாது. அப்ப நமக்கு மரணம்ங்கிற அழைப்பு வந்தா நாம போய் தான் ஆகணும். யாருமே இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க முடியாது. இந்த உலகத்துல நம்ம நிரந்தரமா இருப்போம்னு யாராலையும் கேரண்டி கொடுக்க முடியாது. அததான் அல்லாஹ் அல் குர்ஆன் சூரா அல் இம்ரான், அதாவது 3:185 வசனத்துல சொல்றான். குல்லு நஃப்ஸின் தாரிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். யாருமே இதுல விதிவிலக்கல்ல. அப்ப இந்த உலக வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பல பாவங்கள்ல இருந்து நம்ம விலகி இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த உலக வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம, கஷ்டம், கவலை, கண்ணீர், கொஞ்சம் சந்தோஷம், இப்படி மாறி மாறி நிம்மதியே இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா அற்புதமான மறுமை வாழ்க்கை அப்படி கிடையாது. சந்தோஷம், செல்வம், நிம்மதி, நினைச்சது நினைச்ச உடனே கிடைக்கிறது. கஷ்டம், கவலை அப்படிங்கிற வார்த்தைக்கு கூட அங்கே இடமில்ல. இளமையோட அழகான தோற்றத்தோடு மரணமே இல்லாம நிரந்தரமா அங்க வாழ்வோம். அந்த அற்புதமான வாழ்க்கை நமக்கு வேணும்னா நாம என்ன செய்யணும், என்ன செஞ்சா நமக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கும்னு பார்ப்போம். இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நம்ம விதியை எழுதிதான் அனுப்புறான் அல்லாஹ். ஆனாலும் நம்ம ஏன் பாவங்கள் செய்றோம், தீமைகள் செய்றோம்னு யாராவது என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கோமா? ஏன்னா சைத்தான் அல்லாஹ் தாலா கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கு. என்னன்னா, மண்ணால படைக்கப்பட்ட இந்த மனிதர்களோட மனசுல ஊஞ்சலாட்டத்தை ஏற்படுத்தி அவர்களை தவறாக வழிநடத்தி தீமைகளையும் பாவங்களையும் செய்து என் பக்கம் திருப்புவேன் என்று சவால் விட்டிருக்கான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தின் போதும், தீமைகளின் போதும் நம்ம நமக்குள்ள கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அல்லாஹ் ஜெயிக்கணுமா இல்ல சைத்தான் ஜெயிக்கணுமா அப்படின்னு நாம நமக்குள்ளேயே கேட்டோம்னு வைங்களேன், பல தீமைகளை தடுக்கலாம். இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய அதிக தீமைகள் என்னன்னா, பொய் பேசுறது, கோபப்படுவது, பொறாமைப்படுவது, இரட்டை தோற்றத்தோட இருப்பது. அதாவது ஒருத்தர்கிட்ட நாம நல்ல விதமா பேசிட்டு அவர்களை பத்தி மத்தவங்கள்ட்ட தவறா பேசுறது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுவது, ஒருவர் மீது வீணான பழி சுமத்துவது, இது எல்லாமே ஒருத்தரை காயப்படுத்தினா அது தீமைதான், பாவம்தான். அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் என்னன்னா, தொழுவது, நோன்பு வைப்பது, குர்ஆன் ஓதுவது, இது மட்டும்தான் நன்மையான காரியங்கள்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுலயும் பல நன்மைகள் இருக்குன்னு பல பேருக்கு தெரியறது இல்ல. அது என்னன்னா, ஒருத்தவங்க கவலையோட இருக்கும்போது ஆதரவா பேசுறது, ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறது கூட நன்மைதான். ஒரு பாதையில கல் கிடக்கிறது, அந்த கல்லை எடுத்து யாருக்கும் பாதிப்பில்லாத இடத்துல போடுறதும் நன்மைதான். ஒருத்தருக்கு உதவி செய்யறதும் நன்மைதான், சலாம் சொல்றதும் நன்மைதான், திக்ரு செய்யறதும் நன்மைதான், ஒருத்தரோட தவறை மறைக்கிறது கூட நன்மைதான். பெற்றவங்களுக்கு பணிவிடை செய்யறதும் நன்மை, பிள்ளைகள்கிட்ட பண்போட நடந்துக்கிறதும் நன்மை. இப்படி நன்மையெல்லாம் அடுக்கிக்கிட்டே போகலாம். இனி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியத்திலையும் அல்லாஹ்வையும், ஒவ்வொரு தீமையான காரியத்துல சைத்தானையும் நினைச்சு தீமைகளை தடுத்து நன்மைகளை அதிகரிப்போமாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுல இந்த அற்பமான வாழ்க்கைக்கும் அற்புதமான வாழ்க்கைக்கும் இடையில நிறைய ப்ராசஸிங் இருக்கு. அந்த ப்ராசஸிங் என்னங்கிறத அடுத்த பதிவுல நான் உங்ககிட்ட சொல்றேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.